வணக்கம். வெல்கம் டு யூனிவர்சல் வெல்த். நான் உங்கள் ப்ரொஃபசர் மகேஷ் ஜெயராம். இது ஒரு பவர்ஃபுல் கிங்கோட ரிங் ஸ்டோரி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவர்ஃபுல் கிங் இருந்தார். அவர் ரொம்ப எமோஷ்னல் பர்சன். அதே மாதிரி ஏதாவது சக்ஸஸ் கிடைச்சா ரொம்ப ப்ரௌடாக ஆரகண்ட்டாக ஆயிடுவார். அதே மாதிரி ஏதாவது ஃபெயிலியர் கிடைச்சா ரொம்ப டீப் டிப்ரெஷனில் போயிடுவார். இதை பேலன்ஸ் பண்ண அவர் பிஹேவியரை மாற்றிக்க அவரோட ராஜ்யத்தில் இருக்க எல்லா அறிவாளிகளும் பிலாசபரும் கூப்பிட்டுட்டு ஒரு சேலஞ்ச் வச்சாரு. எனக்கு ஒரு ரிங்கு செஞ்சு தாங்க, அதில் ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் இருக்கணும். ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறப்போ அது ஒரு ஓப்பை தரணும். அதே மாதிரி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறப்போ அது ஒரு ஹம்பல் ஆக்கணும். மெசேஜ் ரொம்ப ஷார்ட்டாக ரிங்கோட ஸ்டோனுக்குள்ளே ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கணும். எல்லாரும் ரொம்ப யோசிச்சாங்க, ஆனால் யாருக்கும் அப்படி ஒரு யோசனை தோணலை. இதை பார்த்த ஓல்டு ட்ரஸ்டட் சர்வெண்ட்டு கிங்கு கிட்ட வேலை பார்க்குற ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறவங்க கிங்கு கிட்ட வந்து சிம்பிளாக ஒரு ரிங்கு கொடுத்துட்டு, இப்போ இதை ஓப்பன் பண்ணாதீங்க. எப்பப்பெல்லாம் உங்களால் சுச்சுவேஷன் தாங்க முடியலையோ, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்போ மட்டும் இந்த சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க. கிங்கும் ரிங்கை போட்டுட்டு நார்மலாக ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்து நாட்டுக்காரங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. கிங்கோட ஆர்மி தோத்துடுச்சு. கிங்கும் உயிரை காப்பாத்திக்க ஹார்ஸ் மேல ஏறி தப்பிச்சு ஓடிட்டார். ஒரு வழியா ஒரு கெனான் கார்னர்ல மாட்டிட்டாரு. பின்னாடி பார்த்தா எனிமி சோல்ஜர்ஸ் சவுண்டு கேக்குது. முன்னாடி பார்த்தா பாதாளம். கிங்குக்கு செம பயம். கம்ப்ளீட்டா ஹோப்லெஸ். தோத்துட்டோம்னு முடிவே பண்ணிட்டாரு. அப்பதான் அவருக்கு அந்த ரிங் ஞாபகம் வந்துச்சு. கை நடுக்கத்தோட அந்த ரிங்கோட கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி படிச்சாரு. அதுல திஸ் டூ ஷால் பாஸ், இதுவும் கடந்து போகும். கிங் அதை 2 வாட்டி படிச்சாரு. ஒரு டீப் பிரீத் எடுத்தாரு. அந்த வேர்ட்ஸ் உள்ள போன உடனே அவரு அமைதி வந்துச்சு. அவருக்கு புரிஞ்சது, எப்போ எவ்வளோ பெரிய எம்பையர் டெம்பரவரியா லாஸ்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த டேஞ்சரஸ் சுச்சுவேஷனும் கடந்து போகும். மைண்டை காம் பண்ணி ஷேடோவில் சைலண்டாக இருந்தார். எனிமி சோல்ஜர்ஸ் அவரை பார்க்காமவே வேற பக்கம் போயிட்டாங்க. கிங்கு சேஃப் ஆயிட்டாரு. ஆனால் சரண்டர் ஆகலை. இந்த மெசேஜை படித்து இன்ஸ்பயர் ஆகி திரும்ப ஆர்மியை ரெடி பண்ணி ஃபைட் பண்ணி திரும்ப நாட்டை ஜெயிச்சாரு. அவர் சிட்டிக்குள்ளே வரப்போ செலப்ரேஷன் பிச்சு உதறுது. மக்கள் எல்லாம் ஃப்ளவர் போட்டு அவரோட நேமை சாட் பண்ணுறாங்க. கிங்குக்கு செம்ம ஈகோ ப்ரைடு வந்துச்சு. நான் தான் இனிமே எல்லாமே. சடன்லி அவரோட ரிங்கை பார்த்தாரு. கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி திரும்ப படித்தார். திஸ் டூ ஷால் பாஸ். இன்ஸ்டன்ட்லி அவரோட ப்ரைடை கர்மம் வேனிஷ் ஆச்சு. ஹியூமனிட்டி வந்துச்சு. அவருக்கு புரிஞ்சது, இந்த கிராண்ட் செலிப்ரேஷன் பவர் ஜாய் எல்லாம் கஷ்டம் மாதிரி டெம்பரவரி தான். மக்களை கிராடிட்டோட ஸ்மைல் பண்ணாரு. ஆனால் ஈகோக்கு உள்ள அவர் போல. ஹெட் வைட்டு வர விடாதீங்க. இதே மாதிரி வீடியோக்காக யூனிவர்சல் வெல்த் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீப் க்ரோவிங், அச்சீவ் எனிதிங். தேங்க்யூ.